ஐயம்னா அச்சம் இல்லாமல் ஒரு விளக்கத்தை கொடுக்க போறேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா கிட்னி திருட்டுன்னு சொல்றாங்க. கிட்னி திருட்டுன்னா என்னங்கிறத சொல்றேன், நான் கேட்டுக்குங்க. எந்தவித பர்மிஷனும் வாங்காம இவர்கிட்ட இருக்க கிட்னி எடுத்து இவருக்கு வச்சனா அதுக்கு பேரு கிட்னி திருட்டு. ஓகேவா? சில ஊடகங்கள் கிட்னி திருட்டு, எங்க அமைச்சர் கிட்னி முறைகேடுன்னு சொல்லி சொன்னாரு. எங்க சுகாதார அமைச்சர் கிட்னி முறைகேடுன்னு சொன்னாரு. அதுக்கு கிட்னி திருட்டு வேற முறைகேடு வேறன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் வேற எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்னி திருட்டுன்னா யாரோட பர்மிஷனும் இல்லாம இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு வைக்கணும், அதுக்கு பேரு திருட்டு. இன்னொன்னு, இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு தெரியாம இவர் கிட்னி எடுத்து வச்சாதான் அதுக்கு பேரு திருட்டு. முறைகேடுன்னு அமைச்சர் எதை சொன்னாருன்னா, இவரும் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, இவரும் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, இவரும் போலியான ஆவணங்களை கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, இவரும் போலியான ஆவணங்களை கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு 2 பர்மிஷனையும் எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட கொடுத்த பர்மிஷனை நான் பார்த்து அந்த பர்மிஷன் அரசாங்க பர்மிஷன் இருக்காங்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த அரசாங்க பர்மிஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை வச்சு ஆபரேஷன் பண்ணுவேன். அவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு பேரு தான், இதுதான் அவரு முறைகேடுன்னு சொல்லியிருந்தாரு. கிட்னி திருட்டுக்கும் முறைகேடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான இதெல்லாம் சும்மா வாயால சொல்லிட்டு போறான், இவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறான்னு நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே என்னோட பேஸ்புக் இன்ஸ்டா பேஜ்ல அந்த எஸ்ஐடில குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்கல்ல, அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க பேர்ல இவங்க சொன்ன குற்றச்சாட்டு எதுவுமே நடைபெறல, இவங்க இதுல எதுவும் நடைபெறல, இவங்க ஆளுங்க மூலமாவும் நடைபெறலன்னு நாங்க சொல்லல, நான் சொல்லல, எங்க கவர்மெண்ட் சொல்லல, எங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அதிகாரிகள் சொல்லல. யாரு சொன்னாங்கன்னா 2 நீதிபதிகள் கொண்ட எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அதை விசாரணை பண்ணிட்டு 5 பேர் கொண்ட குழு விசாரணை பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இன்னும் என்னோட சேர்ந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலையும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நாகரிகம் கருதி அதெல்லாம் சொல்லல. நான் என் ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான தப்பு நடக்கலைங்கிறத சொல்லிட்டாங்க. அது